தரிசனமே வேண்டாம். அந்த பக்தர்கள் வந்து கதறதை பாருங்கள். அதிகாரிகிட்ட முறையிடுறாங்க, காவல்துறை அதிகாரிகிட்ட. ஆனால் முறையிட்டு என்ன இது பயன்? எதுக்கு வந்தீங்க? மாலை மரியாதையா பண்றீங்களே, தண்ணி பாருங்க சார். 4 மணி நேரம் நிப்பாடுங்க. 4:45 இருந்து ஒரு மேட்ச் அடைச்சு போட்டு அடிமாடு மாதிரி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா எதுக்கு வந்தோம்? எல்லாருமே கவரேஜ் பண்ணுங்க. எல்லாருமே கவரேஜ் பண்ணுங்க. எத்தனை மணி நேரம் நின்னாங்கன்னு சொல்லட்டும். எங்களை மாதிரி 4:45 இருந்து நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லட்டும் சார். இல்ல எல்லாம் மயங்கி என்ன சார் கோயில் நிர்வாகம்? அப்படியே மாடி எடுத்து கோயில் கோயில்னா எழுதி போடுங்க சிஸ்டர். மாடி அப்புறம் அந்த அப்படியே 4:45 இருந்து இங்க பாருங்க சார். இது எல்லாமே சிஎம் போகும். இது எல்லாமே சிஎம் செல்லுக்கு போகும். ஒண்ணு விடாம போகும் எல்லாமே. நைட் ஃபுல்லா நின்னு 4:45 அடைச்சு போட்டு 7 மணி வரைக்கும் பாக்குறோம். போட்டு விடுங்க பேஸ்புக்ல போட்டு விடுங்க. இருந்து வந்து ஆள் வராங்க. ஆள கௌரவத்தோட நாங்க நின்னுக்கிட்டு ஒண்ணுக்கு போக முடியல, வெளிக்கு போக முடியல. கேட்டா சாமி கும்பிட வந்தீங்களா, மொபைலுக்கு வந்தீங்களா? எங்க பேசுறத காசு இவங்கள்ட்ட பேசுங்க. அதுக்கு பதில் இல்ல. கேட்டா ஒன்றேவா காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒன்றே இல்லையா? காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, காசு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி. மொத்தமா காசு எழுதி போடுங்க சார். நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் பொது தரிசனத்தில் விஐபி விட்றாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் காலையில் 4 மணிக்கு வந்தது, இப்போ மணி 8. அப்படியே வருஷம் நகரவே இல்லை, அப்படியே இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். முதல் உள்பிரகாரத்தில் வந்து செக்யூரிட்டி வந்து யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து 3 செக்யூரிட்டி இருந்தால் தான் அந்த வாசலை கண்ட்ரோல் படுத்த முடியும். அங்கே வந்து தாராளமாக விஐபி விட்றாங்க முதல் உள்பிரகாரத்தில். இதை வந்து நம்ம ஆணையர்ட்டையும் சொல்லியாச்சு, சூப்பரண்ட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்ம அர்ச்சகர் விக்னேஷ் மீது ஏற்கனவே புகார் கொடுத்துருந்தோம். அவர் மேலேயும் நடவடிக்கை இல்லை. ஆனால் முறைகேடாக வந்து விஐபி வந்து அதிக அளவில் விட்றதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது.